ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட கடைசி லீக் கேம், குரூப் ஸ்டேஜ் கேம், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ரெண்டு பேரும் செமிஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷனுக்கான ஒரு கேமா அந்த கேம் பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் இது ஒரு பயங்கரமான ஒரு கேமா இருந்தது. அப்கோர்ஸ் இந்தியா வந்து ஒரு கன்வின்சிங் விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இது குறித்து யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். யூஸ்வலாவே என்னன்னா நான் கேமை பத்தி ஃபுல்லா கேட்பேன். பட் இந்த டைம் என்னன்னா கேமை பத்தி கேட்காம ஒரு பர்டிகுலர் பிளேயரை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிளேயர் கண்டினியூஸா நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயர், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயரை பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரு ஃபைஃபர் எடுத்திருக்காரு. மேபி இந்த கேம் இந்தியா வின் பண்றதுக்கு மிக முக்கியமான ரீசனா இருந்தது வருண் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எப்படி சார் பாக்குறீங்க வருண் சக்கரவர்த்தியோட அடிஷன் அண்ட் இந்த கேம் ஓவராலா? சார், நீங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி சொல்றீங்க. நான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எஸ். அவர் வந்து இந்தியன் டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் T20 ஒன்ட்டு போதாது, ஓடிஐலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அண்ட் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எடுக்கலன்னு எனக்கு செலக்டர்னா இந்த திங்க் டேங்க் மேல ரொம்ப கோவம் எனக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன், தலை தலையா அடிச்சிட்டு இருக்கேன், நீங்க எடுக்கலையே அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடுத்தாங்க, கரெக்டா எடுத்தாங்க. பிகாஸ் அண்ட் ராணாவை ட்ராப் பண்ணிட்டு எடுத்தாங்க. ரொம்ப நல்ல இதுதான், மூவ் தான் அது. பிகாஸ் விக்கெட் வந்து ரொம்ப ஸ்பின்னிங் பேரடைஸா இருந்தது. நிறைய ரொம்ப ஸ்லோ விக்கெட், அதனால வந்து ராணாலாம் யூஸ்ஃபுல்லா இல்லை. எனி குட் டிசிஷன். அண்ட் மை மேன் ப்ரூவ் மீ ரைட். எஸ். ஸோ யா, மறுபடியும் நம்ம கேமோட ஃப்ரம் தி பிகினிங் போயிடலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கரெக்ட். டிசப்பாயின்மெண்ட். மறுபடியும் ரோஹித் அண்ட் கோலி, கோலி பேக் டு ஹிஸ் ஓல்ட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல நினைக்கிறோம். ஒரு செஞ்சுரி போட்டாரு. செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் அவுட் ஆஃப் நோவர் ஒரு ஒரு போன மேட்ச்ல விளையாடின கோலி தானா இது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஷாக் ஆக வைக்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இன்னைக்கு. ஈஸியா ஒரு விக்கெட்டை விட்டு கொடுக்குறாரு. அட் த சேம் இல்ல, டைம் அது அது பேட்ஸ்ல. வந்து என்னை இல்ல அது வந்து அப்படி பார்க்கலாம், நான் இப்படி பார்க்கலாம். ஓ- எதிர் சைடுல வில்லியம்சன் ஆடுறான் பாருங்க, எவ்வளவு கிளீனா விளையாடுறான், எவ்வளவு அழகா அந்த டிஃபென்ஸ்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கூட அக்ரஷன் இல்லாம ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்ல விளையாடி அதுக்கப்புறமா அழகா வந்து அடிக்கிறான். அண்ட் அவன் இல்லைனாக்கா வருண் சக்கரவர்த்தி 10 விக்கெட் எடுத்திருப்பான். எஸ். அவன் தான் வந்து கம்ப்ளீட்டா வருண் சக்கரவர்த்தியை வந்து பிளாக் பண்ணான். நீங்க நல்லா பார்த்தேன்னு தெரியும், நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் வந்து வில்லியம்சன் தான் மேக்சிமம். எஸ். ஓகே, எனியோ வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி வந்து கோலியும் ரோஹித்தும் விளையாடல. என்னோட ஃபியர்ஸ் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்தியாவோட பிக்கெஸ்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன, 20 for 3, 20 for 4, எஸ். 30 for 4. இதுதான் நான் பயந்துட்டே இருப்பேன் ஒவ்வொரு டைமும். அதே மாதிரி இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. அதுல 3 விக்கெட்ல ஒரு விக்கெட் தான் டிசர்விங் விக்கெட், எல்பிடபிள்யூ கில். மத்த ரெண்டும் சரியா விளையாடல ஷாட். ஓகே, கண்டிப்பா சரியா விளையாடல. சி, ரோஹித் சர்மா வந்து இந்த ஷார்ட் ஆம் புல் ஒன்று அடிக்கிறாரு. அடிச்சிட்டு அது நாட் பால் வந்து ஷார்ட்டாவே கிடையாது அது. அப்படி இருந்தாலும் அடிச்சா நீங்க மேல ஃபீல்டர் இருக்கான்னு தெரியும், மேல தூக்கி அடிக்கணும். இப்ப இறக்கி அடிக்கிறாங்க. அண்ட் அடிச்சிட்டு பால் கேட்ச் பிடிச்சப்புறம் பேட்டை பாக்குறாரு, எட்ஜில் பட்டுதுன்ட்டு. ஓகே. இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல சின்ன பசங்க ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி கோலி கோலி டிரைவ் அடிக்கிறாரு. அந்த டிரைவ் எப்படி, பால் எப்படி ஏர்ல போடலாம்? பால் கிரவுண்ட்ல தான் பிச் ஆகி போகணும். எஸ். ஏர்ல போன அப்புறம் அவன் பிரில்லியண்டா கேட்ச் பிடிச்சானு ஆச்சரியப்படல, அர்த்தம் இல்லை. ம். ஃபீல்டர்ஸ் வந்து கேட்ச் பிடிக்க தான் இருக்காங்க. அது வந்து சில சமயம் நல்ல கேட்சா இருக்கும், சில சமயம் கேட்ச் விடுவாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் நீ தப்பு ஷாட் ஆடிட்ட. ம். அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. நீ அது அங்கதான் வந்து ஜோ ரூட், அப்புறம் வில்லியம்சன், ம். ஈவன் ஸ்ரீ ஸ்மித், இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து விக்கெட்டை விடவே மாட்டாங்க. ம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுவாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், கோலி வந்து அந்த ரெக்லெஸ்ஸா விளையாடக்கூடாது. ம். போன ஓகே. மேட்ச் செஞ்சுரி அடிச்சு இந்த மேட்ச் இப்படி அவுட் ஆயிட்டு போறது, அது ஏர்ல போகவே கூடாது பால். ம். ஓகே, நம்ம இப்படி சொன்னாக்க ரசிகர்களுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் இதான் ஃபேக்ட். குல் அண்ட் இந்தியா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ல வந்த கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், குறிப்பா ஸ்ரேயஸ் அண்ட் அக்ஷர் வந்து அவங்களோட அந்த விக்கெட் விழுறத வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் அட் எண்ட் ஒரு 249 ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது இந்தியாவால. ஸோ இந்த 249 அப்படின்றது அதுக்கு ஒரு கெட்டபிள் அதுக்கு ஸ்கோர் தான். அதுக்கு காரணம் ம். எஸ். அதுக்கு காரணம் வந்து ம். நியூசிலாந்து. ம். சல்யூட் பண்றேன் அவங்கள. ம். அவங்களோட கேப்டன்சி, ம். அவங்களோட ஸ்பின் போலிங், ம். சாண்ட்னர் அவ்வளவு அருமையா போட்டாரு அவர். ம். அதாவது 2 ஸ்டெப்ல வந்து அப்படி தூக்கி அழகா போடுறாரு. ம். அழ விடுறாரு பேட்ஸ்மேன். ம். பேட்ஸ்மேன் வந்து அப்படியே ஜூசி பால் மாதிரி தெரியுது, ஆனா அடிக்க முடியல. ம். ஓகே, எனக்கு என்ன வருத்தம்னாக்க சிஎஸ்கே அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க சாண்ட்னரை. ம்.
இவ்வளவு வருஷம் அவர் உள்ளே உட்காந்து வச்சு மஞ்சள் ட்ரெஸ் போட்டு உள்ள உட்காந்து வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ம் அவர் வந்து எல்லா மேட்சும் விளையாடக்கூடிய திறமை. ரெண்டாவது வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு காமிச்சாரு பாருங்க கடைசியில. ம் யா அது ஒண்ணு. அண்ட் நியூசிலாந்து ஃபீல்டிங் வேர்ல்டு டாப் கிளாஸ் டீம் இது. ம் என்ன கேட்சா பிடிச்சாங்க. இப்ப இந்த ஹென்ரின்னு ஒருத்தர் 5 விக்கெட் எடுத்தாரு. அது 4 விக்கெட் வந்து ஃபீல்டருக்கு தான் கொடுக்கணும். ம் அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சாங்க அவங்க. ம் பிரமாதமான கேட்சஸ் பிடிச்சாங்க. ம் வில்லியம்சன்லாம் 2 கேட்சும் அருமையான கேட்ச். எஸ் பிரில்லியன் கேட்ச். ம் அண்ட் ஆல்சோ அந்த பிலிப்ஸ் கேட்கவே வேணாம். அவுட் ஆஃப் த வேர்ல்டு கேட்ச். Wow. அதனால நியூசிலாந்து வந்து இந்த மாதிரி ஃபீல்டிங் டைட், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரன் சேவ் பண்ணியிருப்பாங்க பவுண்டரிஸ். அந்த மாதிரி டைவ் எல்லாம் அடிச்சு பண்ணாங்க. மொத்தத்துல வந்து நியூசிலாந்து ஃபீல்டிங் அண்ட் போலிங் சூப்பர்பா இருந்தது. ம் அதனால தான் இந்தியா வந்து டோட்டல் வந்து இந்தியா அடிக்க முடியாம திணறினாங்க. 249ல முடிஞ்சது. ம் இந்த எஸ் சாதாரண ஃபீல்டிங் இப்ப பாகிஸ்தானோ ஒரு பங்களாதேஷ் மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியா 300 போயிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோம்னா பேட்டிங் ஆர்டர்ல வந்து அக்ஷரோட இது இன்னட் 5 மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு 40+ ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்ட். அக்ஷர் பட்டேலோட இந்த டைப் ஆஃப் இன்னிங்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா அப்படி ஆர்டர் வராரு இல்ல கேம். அது நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அக்சர் பட்டேல் வந்து குட் எனஃப் டு பி நம்பர் 4ன்னு வேற சொல்லியிருக்கேன். ம் கோலி பிளேஸ்ல அக்சர் பட்டேல் போலான்னே சொல்லியிருக்கேன். அப்படியே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ம் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேற. எஸ் அண்ட் பிரமாதமா ஸ்ட்ரைக் பண்ற. ஈவன் நீங்க T20 வேர்ல்ட் கப்ல கூட நீங்க பாத்துக்கலாம். அக்சர் ம் பட்டேல் தான் மெயின் ரீசன் ஃபார் வின்னிங். ஈவன் அவர் எஸ் 40-50 ரன் அடிச்சா கூட ம் அவர் வந்து அப்படியே நிறுத்தி இது இந்தியாவோட பேட்டிங்கை ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. அவர் ம் ரொம்ப அருமையா ஆடுறாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுறாரு. அதனால அவர் எப்பவுமே நம்பர் 5 கொடுத்துடணும் அவருக்கு. தட்ஸ் ஓகே. வாட் ஐ ஃபீல். பட் ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். ம் பிரில்லியண்டா விளையாடுறாரு. அது என்ன காரணம்னாக்க, நம்ம சொல்லியிருந்த மாதிரி அவர் இந்த ஷார்ட் பால் வீக்னஸ் அதுக்கு வந்து ஒரு புது சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க வந்து நல்லா பாருங்க. நான் திருப்பி திருப்பி அதை சொன்னேன். இப்ப ம் அதை பண்ணியிருக்காரு. ம் அதாவது என்ன பண்றாரு, பால் ஃபாஸ்ட் பாலர் போடும் போதே ரைட் லெக் பேக் அண்ட் அக்ராஸ் நல்லா பேக்ல ஸ்டெப் கிட்ட போயிடுறாரு. ம் அப்ப அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாடி வெயிட் வந்து பேக் ஃபுட்ல வச்சுக்கிறாரு. ம் ஃப்ரண்ட் லெக் லூஸா வச்சுக்கிறாரு. ஸோ ம் எங்க போகணுமோ அந்த ஃப்ரண்ட் லெக் ஈஸியா நகர்த்துறாரு. ஸோ அவர் முன்னெல்லாம் அந்த பாடி வெயிட் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதுல வந்து நகரத்துக்கு கஷ்டப்படுவார். இப்ப ம் அழகா பேக் ஃபுட்ல வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல போறாரு. ரொம்ப ம் வசதியா இருக்கு. சப்போஸ் ஷார்ட் பிட்ச்னா பேக் ஃபுட்ல நின்றுறாரு. ம் ஓகே. அந்த எஸ் மாதிரி வந்து இப்ப அந்த டெக்னிக் ஒன்று புதுசா இப்ப யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை ஃபாலோ பண்றாரு. தட் இஸ் குட். ஓகே. அதனால இஸ் ஏபிள் டு ஹிட் த சர்வைவ் வித் தி ஷார்ட் பிட்ச் பால். ஓகே. 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 அண்ட் ரைட். முன்ன மாதிரி அவர் வந்து பன்னின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதை தான் நான் வந்து கோலி ரோஹித்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ம் நீங்க வந்து உங்க வீக் பாயிண்ட்டை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி கவுண்டர் பண்ணிட்டு யூ ம் மஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட். ம் ஓகே. ரோஹித் சர்மா வந்து நின்ன இடத்துல இருந்தே விளையாண்டுருக்காரு. நின்ன இடத்துல இருந்தே ஹுக் ஷாட் அடிக்கிறாரு. யா அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஐ சைட்ல நல்லா இருந்து ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே குட். நெக்ஸ்ட் லாஸ்டா பேச போற பேட்டர் யாருன்னா ஹர்திக் பாண்டியோட இன்னிங்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அந்த 45 வந்து ரொம்ப வைட்டலா இருந்தது. குறிப்பா இந்தியா வந்து கரெக்டா 44 ரன்ஸ்க்கு வின் பண்ணிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வந்து 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேபி லைக் அவரோட அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல அவர் ஆடின அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் தேவைப்பட்ட ஷாட்ஸ் அட்டாக் பண்றதும் தேவையில்லாத ஷாட்ஸ் நீட்டா லீவ் பண்றதுமான ஒரு ஒரு பொறுப்பான ஆட்டம் அப்படின்னு சொல்லலாமா ஹர்திக்கோட இது? கண்டிப்பா விளையாண்டாரு. சி அவர் தான் இப்ப பினிஷர் மாதிரி ரோல்ல இருக்காரு. எஸ். சரி, நான் வந்து சொல்றேன், KL ராகுலும் நல்லா விளையாடினாரு இன்னைக்கு. ம் KL ராகுலும் நல்லா விளையாடினாரு. ம் ஜடேஜாவும் நல்லா விளையாடினாங்க. ம் அண்ட் ஹர்திக் பாண்டியா கடைசியில வந்து சூப்பர் பாலர். இன்ஃபேக்ட் நிறைய ரன் அவர் மிஸ் பண்ணார் ம் சிங்கிள்ஸ் எடுக்காம. பிகாஸ் லாஸ்ட் பேட்ஸ்மேன் ஷமிலாம் இருந்ததுனால அவரால் கம்ஃபர்டபுளா சிங்கிள்ஸ் எடுக்க முடியல. இல்லைன்னா இன்னும் டோட்டல் நிறைய வந்திருக்கும். இவங்க ரவீந்திர ஜடேஜா அண்ட் KL ராகுல் யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும், நல்லா இருந்திருக்கும். ம் ஓகே. அவுட் ஆகாம இருந்தாக்க ஹர்திக் பாண்டியாவோட இருந்தாக்க கடைசியில லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து எப்படியும் ஒரு 60-70 ரன்ஸ் வந்திருக்கும். ம் அண்ட் இன்னொரு ஹர்திக் பாண்டியா. ம் யா அண்ட் கடைசியா என்ன ஹர்திக் இந்தியாவோட பாண்டியா சூப்பர் கேம். ம் ஓகே சார். நெக்ஸ்ட் ஆனா இந்தியாவோட பவுலிங்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் என்னன்னா 4 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. பட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து இது மறுபடியும் ஒமிட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார் ஹர்ஷ்தீப்போட ஒமிஷனை? நான் 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 வந்து ஹர்ஷ்தீப் சிங் இன்க்ளூட் பண்ணணும்னு அடிச்சு சொன்னேன் நான். எஸ். ம் ஏன் நான் சொல்றேன்னாக்க, அந்த நியூ பால்ல அவர் ம் ஒரு 4 ஓவர் போடுவார். அந்த 4 ஓவர்ல எப்படி 2 விக்கெட் எடுத்துருவாரு. ம் ஓகே. நியூ ம் பால் வந்து அவருக்கு சொன்னபடி கேட்கும், பேசும். நியூ ம் பால் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கும். ம் அந்த மாதிரி ஷமியால நியூ பால் போட முடியல. ம் ஓகே. ஸோ ம் அதனால ஹர்ஷ்தீப் சிங் வந்து கண்டிப்பா விளையாட நல்லது. அடுத்த மேட்ச் ம் இன் பிளேஸ் ஆஃப் ஷமியே விளையாடலாம்.
இதே ஓகே. இப்போ விக்கெட் இதே மாதிரி விக்கெட் இருந்தால் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் வித் ஷமி, ஷமிக்கு பதில் ஆர்ஷ்தீப் சிங் ம் அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி கூட விளையாடலாம். ம் ஓகே, ஓகே. ம் அன்லஸ் விக்கெட் சேஞ்ச் ஆனதான் ப்ராப்ளம். பட் ம் இதுல வந்து ஜடேஜாவும் அக்சர் பட்டேல் நீங்க தொடவே கூடாது. பிகாஸ் தே ஆர் ஆல் ப்ரூவன் ஆல்ரவுண்டர்ஸ். நல்லா போடுறாங்க, நல்லா ம் பேட்டிங் ஆடுறாங்க. ம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ம் ஸோ த பொசிஷன் இஸ் வருண் சக்கரவர்த்தி இப்போ சீல் பண்ணிட்டார் இடத்த. இனிமே ஒயிட் பால் எல்லாமே அவர் தான். ம் பட் இப்போ வந்து குல்தீப் யாதவ், எஸ், ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டாக இருந்தால் விளையாடலாம். ம் அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் விக்கெட்னாக்க ஆர்ஷ்தீப் சிங் அண்ட் ஷமி ரெண்டு பேரும் விளையாடலாம். விளையாடலாம். ஓகே, குட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் கேம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட விளையாடுற மாதிரியான ஒரு இது சுச்சுவேஷன் இருக்கு. சிச்சுவேஷன், எஸ். ஸோ இது வந்து டியூஸ்டே இன்னைக்கு. நான் சோஷியல் மீடியால பாக்குற விஷயம்னா, ஓகே இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டு மேபி லைக் நம்ம செமிஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபேஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து சிலர்ட்ட இருந்து இருக்குது. எப்படி சார் பாக்குறீங்க இதை? இல்ல இல்ல இல்ல, எப்படி இருந்தாலும் நீங்க ஆஸ்திரேலியா ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ம் ஓகே, ம் அதனால அது செமிஃபைனல்ஸ்லேயே ஃபேஸ் பண்றது நல்லது. ம் ரெண்டாவது, வருண் சக்கரவர்த்தி வந்துட்டார் சார் உங்களுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கோயிங் டு பேட் அகெயின்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. ம் ஓகே. ஓகே, அதனால வந்து திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ம் ஓகே. முன்ன அண்ட் மாதிரி சார் கிடையாது. ஒரு குட்டி ஒரு இன்டரப்ஷன் நான் பண்ணிக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுக்கு என்ன சார் ரீசன்? ஏன்னா நம்ம நீங்க சொல்றீங்க ஆஸ்திரேலியா வருண் சொல்லி நான் சக்கரவர்த்தி. சொல்லிடுறேன். எஸ். நான் சொல்லிடுறேன் ஏன் சொல்றேன் கேளுங்க. ம் See, வருண் சக்கரவர்த்தி இஸ் a mystery bowler. ம் That means he can bowl leg break, ம் top spin, googly with the same action. ம் ஓகே. ஓகேயா? அது தவிர ஒரு மீடியம் பேஸ் மாதிரி ஒன்று போடுறாரு. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெலிவரி வச்சிருக்காரு. ம் அதில் தான் அந்த இந்த இவன் இன்னைக்கு போல்டு ஒரு ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிளீன் போல்ட் ஆயிட்டான். ம் சாண்ட்னர் சாண்ட். சாண்ட்னர் போல்ட் ஆயிட்டான். அந்த மாதிரி அந்த டெலிவரி வச்சிருக்காரு. ம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் டெலிவரி நீங்க பாத்தீங்கன்னாக்க the finish is extremely good. ம் அதாவது ஆஃப்டர் டெலிவரி பாடி வந்து இஸ் கம்மிங் டவுன் ம் அண்ட் he is மூவிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் லிமிட் ஆஃப். ஓகே. அந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா, அந்த மொமெண்டம்ல என்ன ஆகுது, பால் வந்து டிப் ஆகி ம் பிச் ஆன அப்புறம் நிப்பாகும். ம் ஸோ இந்த ஃபெசிலிட்டிக்கு காரணம் வந்து அந்த கடைசியில் அந்த பாடி பெண்ட் பண்றது பாருங்க, அதுதான். ஓகே. நீங்க மற்ற ஸ்பின்னர் பாருங்க, அந்த மாதிரி பெண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டு நின்றுட்டுல நிற்பாங்க. எஸ்பெஷலி நிறைய ஐ மீன் அக்ஷர் பட்டேல்லாம் அப்படியே நிற்பார், ம் குல்தீப் யாதவ்லாம். ம் நீங்க என்ன பண்ணணும், வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டுட்டு இஸ் மூவிங் ஃபார்வர்ட். ம் அதுல தான் வந்து அவரோட எஃபர்ட் நிறைய கொடுக்குறாரு. அவர் ஃபாஸ்ட் பாலர் கொடுக்குற எஃபர்ட்டை இவர் கொடுக்குறாரு ஸ்பின்னருக்கு. ஓகே. ஸோ அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் டெரிஃபிக் அக்யூரேசி, ம் பிரமாதமான அக்யூரேசி. அவர் பேட் பால்லாம் ரொம்ப போடுறதே கிடையாது. ம் வாண்டட் அப்படி தூக்கி போடுவார் வழியே, மற்றபடி வந்து பேட் பால்லாம் போடுறதே கிடையாது. ஸோ ம் அதனால இஸ் a கம்ப்ளீட் bowler. இன்ஃபேக்ட் நான் ஐபிஎல்லே சொன்னேன் அவர் தான் பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் வரும்போது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் கம்பீர் இருக்க வரைக்கும் தெரியும் அவர் தான் சூஸ் பண்ணுவாரு, எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு. ஏன்னா ஓகே. கம்பீர் தான் அவரை நம்பி தான் அந்த வருஷம் வின் பண்ணாங்க அவங்க. ம் எஸ். ஓகே. அவரையும் சுனில் நாராயண் நம்பி தான் வின் பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டா இஸ் a டெரிஃபிக் இன்க்ளூஷன். ம் அண்ட் அவர் வந்து சும்மா ஃபீல்டிங் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ட்ராப் பண்ணிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அவர் ஓகே. வந்து இது கோல்டு நம்ம டீமுக்கு. ம் ஓகே சார். அண்ட் யா ஆஸ்திரேலியா ஃபேஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஆஸ்திரேலியாவுக்காக தனி எதுவும் ஸ்ட்ராட்டஜி நம்ம வைக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி அங்க இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா அவங்கள கண்டிப்பா. தாண்டி பவுலிங் சைடா இருக்கட்டும், பேட்டிங் சைடா இருக்கட்டும், நம்ம எந்தெந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை இந்தியா டீம் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்தியா வந்து மெயினா ஆஸ் யூஷுவல் நான் ம் புலம்புறது இதுதான். ம் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ம் ஏன்னா சேஸ் பண்றது பெட்டர் இந்தியாவுக்கு. ம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாக்க அந்த 20-40 20-4 வரக்கூடாது. ஓகே. ஓகே, ஏன்னா இவங்க வந்து கண்ணாப்பரான்னு விக்கெட் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட். ம் ஓகே. அதுவும் இந்த 1 2 3 4 வந்து ஷேக்கி. ஓகே, ம் இன்னைக்கு ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடினார். ஓகே, ம் இந்த 1 2 3 ஷேக்கி. ம் அதனால தட் இஸ் மை ஃபியர் ஃபர்ஸ்ட். ஓகே. ம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபியர் என்னன்னாக்க, ம் அவங்க அதிரடி ஆட்டம் ஆடுவாங்க அவங்க. ஓகே. எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட், ம் மேக்ஸ்வெல், ம் இவங்கெல்லாம் வந்து அதிரடி ஆட்டம் ஆடுவாங்க. ம் இங்கிலீஷ் அவங்கலாம் அதை வந்து இவங்க விட்டுறக்கூடாது, அந்த போலிங் லூஸா போட்டுறக்கூடாது. ம் 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 நல்லா டைட்டா போட்டு இந்த ஃபோர் ஸ்பின்னர்ஸே விளாடலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து எராட்டிக்கா போறதுக்கு பதிலா ம் இவங்களே ஃபோர் ஸ்பின்னர்ஸே விளாடலாம், நல்லா போடலாம், அதுல ம் ஒன்றும் தப்பு இல்லை. ம் கண்டிப்பா வந்து தீஸ் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் bowling பெட்டர் than த ஃபாஸ்ட் bowlers. ம் ஓகே. ஓகே, அதனால வந்து இவங்களை விளையாடலாம். அந்த
இவரை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா அந்த டிராவிஸ் ஹெட் என்ன பண்ணுவாரு, ஆர் இங்கிலீஷ் அவங்கலாம் இவரை அடிச்சு நிமித்திடணும்னு பார்ப்பாங்க வந்த ம். உடனே. ம். போலிங் போட்ட கையே தூக்க விடக்கூடாது, அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ம். அதுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா, அதாவது பவர் பிளேல ரொம்ப கொடுக்காம, பவர் பிளேல கொடுத்தாக்க ஃபீல்டர்ஸ் ரெண்டு பேர் அவுட் சைடு, ரெண்டு ஒன்லி டூ அவுட் சைடு இல்லையா. ம். அதனால வந்து பவர் பிளேக்கு அப்புறம் அவரை கொண்டு வந்துட்டு ம். அண்ட் அவர் அட்டாக் பண்ண சொல்லி அண்ட் ஃபீல்டு டிஃபென்சிவா வச்சு பண்ணணும். ஓகே. இது வந்து ரொம்ப கேப்டன்சி நல்லா பண்ணாக்க கரெக்டா இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன அதே தான். என்னன்னா ரோஹித் சர்மாவா இருக்கட்டும் இல்ல விராட் கோலி மாதிரியான பிளேயர்ஸ் வந்து உடனே இமீடியட்டா லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ மேபி லைக் நமக்கு ஆமா. இன்னொரு கொஸ்டின் வருது. என்னன்னா இப்போ வாட் இஃப் இப்போ ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீம் வந்து ஒரு பிக் டார்கெட் வைக்கிறதுக்கு கேப்பபிளான ஆட்கள், இப்போ லெட்ஸே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. லெட்ஸே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய டார்கெட் வைக்க வேண்டிய ஒரு நிலை வருது. அப்படின்னும் போது ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணி விளையாடினா நல்லது தானே சார், இல்லையா? விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அல்டிமேட்லி ம். நீங்க அட்டாக் பண்றவங்களோ இல்லையோ, சி இட் இஸ் நாட் T20, ம். ரைட்? டி ஓகே. டுவெண்ட்டில தான் இந்த 6 ஓவர்ஸ்ல வந்து 60-70 ரன் அடிச்சாங்க நல்லது. இது வந்து யாருமே 45க்கு மேல அடிக்கிறது இல்லை 10 ம். ஓவர்ல. ம். யா. அதனால வந்து ஆனா விக்கெட் லூஸ் பண்ணா யூ ஆர் இன் த பேக் ஃபுட். ஓகே. ம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. இன்னைக்கு ம். யா. இன்னைக்கு 3 விக்கெட் போனவனே ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு விக்கெட் போயிட போகுதுன்னு ஒரு ம். பயம். ம். ஓகே. இதே இவங்க விக்கெட் விடாம இருந்ததுனாக்க ம். அட்டாக் பண்ணிருக்கலாம். தட் இஸ் வாட் ஐ மீன். ஓகே. மேபி லைக் அண்ட் நம்ம குயிக் ரன்ஸை விட. கேம் ம். எஸ் சார் ப்ளீஸ். விக்கெட் லூஸ் பண்ணாம இருக்கணும். ஒன் ம். ம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 1 2 3. யா. ம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடும்போது விக்கெட்ல வந்து ஸ்வெட் ஆயிட்டு கொஞ்சம் ஜூஸ் இருக்கும், ஓகே. ம். மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் வந்து எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் அண்ட் பவுன்ஸ் கொடுக்கும். ஓகே. ஓகே. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன், டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செகண்ட் பண்றது பெட்டர், ம். ஓகே. போலிங் எடுத்துட்டு. ஓகே ரைட் சார். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு செமிஃபைனல்ஸ் வந்து மோரல் டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் எஸ். நியூசிலாந்து. எஸ். செமிஃபைனல்ல உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா சார் இருக்கும்? எந்த டீமுக்கு வந்து அப்பர் ஹேண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கேமுக்கு போயிடலாம். சரி, இந்தியா ஆஸ்திரேலியா கேம் வந்து அப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி ட்ரா பண்ண மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஆஷ்தீப் சிங்கை எடுத்தா கொஞ்சம் பெட்டர். ம். ஓகே. ஆனா ஓகே. அவரை வந்து ஷமியை விட மாட்டாங்க. ஏன்னா ஷமி ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ம். பங்களாதேஷோட வந்து. ம். அதெல்லாம் விட மாட்டாங்க. பட் இன் மை ஒப்பீனியன் வி கேன் ரெஸ்ட் ஷமி அண்ட் ம். டேக் ஆஷ்தீப் சிங் அண்ட் ட்ரை டு டேக் 1 or 2 விக்கெட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 3 ஓவர்ஸ். ஓகே. ம். அவங்களுக்கு டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதி கை உடஞ்ச மாதிரி அவங்க. ம். ஏன்னா ஓகே. அவன் தான் ஒரு டிமாரலைசிங் பேட்ஸ்மேன் அவன். ம். 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 ஸோ அது மாதிரி அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த லபுஷன்லாம் வந்தானாக்கா அவனை அப்படியே மடக்கி போட்டுடலாம். ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் வருண் சக்கரவர்த்தி கிளவரா யூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ பவர் பிளேல கொண்டு இந்த வராம. கான்டெக்ட்ல வந்து இந்தியாவுடைய ஹேண்ட் ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார்? ஆமா, ஆமா, ம். ஆமா. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போலிங் கிடையாது. எஸ். ம். கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, ஷார்க் இல்ல. டாப் கிடையாது. ம். அதனால அவங்க வந்து ஒரு பி டீம் மாதிரி போலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ம். ஓகே. ஸோ அதை ஈஸியா விளையாடலாம் நம்ம ஆளுங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க ஃபர்ஸ்ட் அவங்கள பேட்டிங் விட்டுட்டு ம். அவங்கள ஒரு 250 280 ஆல் அவுட் ஆக்கிட்டாக்க, ஐ மீன் ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டாக்க, ம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து மெதுவா விளையாடலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஜடேஜா வந்து நம்பர் 8 நம்பர் 9 வராது. ம். அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு நமக்கு. இருக்குது. ஓகே. ஓகே. அதனால வந்து டெஃபினட்டா நல்லா ஆடலாம், அது ப்ராப்ளமே இல்லை. ஓகே சார். நெக்ஸ்ட் கேம் எப்படி சார் பார்க்குறீங்க? நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் கேம் இந்தியா ஆஸ்திரேலியாலையோ டியூஸ்டே ஓகே. அன்னைக்கு. ம். யா, அந்த ஆ, கேம் வந்து நீங்க அப்புறம் சொன்னீங்க வென்சே தான். இந்தியா. யா, வெனஸ்டே வந்து. வென்சே தான். ம். சரி, வென்சே இது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் மேட்ச் இது. ஏன்னா ரெண்டு பேருமே சாலிட் ஃபீல்டிங் சைட். ம். எஸ். ஓகே. அண்ட் ரெண்டு பேருமே வந்து பேட் ஈக்குவல் சைடு என்ன கேட்டாக்க ரெண்டுமே. ம். ஸோ இதுல வந்து என்னன்னாக்க லெஸ் மிஸ்டேக் யார் பண்றாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. வின் பண்ணுவாங்க. ஓகே. ஆமா. ம். வில்லியம்சன் வந்து வில் பிளே 50-50 இம்பார்ட்டன்ட் ரோல். கான்டெஸ்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அது. 50-50 கான்டெஸ்ட் தான் இருக்கும் இது ம். கண்டிப்பா. ஓகே சார். அவளை ஒரே ஒரு இதுனாக்க ம். சவுத் ஆப்பிரிக்காவில் என்சன் ஒரு பிளேயர் இருக்காரு. எஸ். ம். அவர் தான் ட்ரம்ப் கார்டு. இஸ் ம். த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில். ம். அவர் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் இது. ம். மற்றபடி நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைடு தான். இந்த ம். என்சன் இஸ் அ சுப்பீரியர் பிளேயர். அதே மாதிரி இங்க வந்து சாண்ட்னர் இஸ் அ சுப்பீரியர் பிளேயர், ஓகே சார். கேப்டன். ம்.
ஓகே ஸோ சார். அந்த விஷயத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் டஃப் ஃபைட் இருக்கும். ம். அண்ட் ஒன்றும் சொல்லவே முடியாது யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட இன்சைட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஓகே, அண்ட் நம்ம இன்னும் இந்த செமிஃபைனல்ஸை பத்தி இன்னும் ஒரு விரிவான வீடியோ நாளைக்கு டெஃபினட்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.